மாஸ்டர்ஸ் மெதுவாக இயல்பு நிலைக்கு வரவும் 5 வினாடிகள். உங்கள் கை விரல்களை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது மெதுவாக கை விரல்களை எடுத்து கண்களை திறந்து பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ஸோ எல்லோரும் கொஞ்சம் தண்ணீர் பருகிக் கொள்ளவும். மெடிடேஷனுக்கு முன்னாடியும் மெடிடேஷன் முடிச்ச பிறகும் கம்பல்சரி தண்ணி குடிங்க மாஸ்டர். ஸோ இப்பொழுது தியானத்தை தொடர்ந்து ஞானத்தை வழங்க லாவண்யா மாஸ்டர் வந்திருக்காங்க. சீதாயனம் பத்தி சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் கேட்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேணி மாஸ்டர் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே வேணி மேம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி, சந்திரகலா மேம், முரளி சார், வேணி மேம், ராஜேஸ்வரி மேம், எல்லா மாஸ்டர்ஸும் இங்க வந்ததுக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி விட்ட சீதாயனத்தை நான் இப்ப கண்டினியூ பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஸோ பாதி புக் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சீதாயனம் புக்கு எழுதினது மிஸ் டேனா மரியம் அப்படிங்கிற ஆத்தர். அவங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து இன்வால்வ்மெண்ட். அப்ப அவங்க நிறைய தடவை அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. அதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா சேனலிங்கா அந்த மாதிரி தெரியாத மாதிரி வந்திருக்கு. இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப எப்பயுமே யூஸ்வலா 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும். இந்த தடவை அவங்க ஸ்ட்ரைட்டா திரேதா யுகத்துக்கே அவங்களுடைய நினைவுகள் மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு போகுது. சோ அது அவங்க சீதாயனம் புக்கா அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க ஃபர்ஸ்ட் மீனாட்சி அப்படிங்கிற பிறவியில இருக்கிறாங்க. மீனாட்சிங்கிறவங்களா அவங்க ஜனகபுரியில ஜனக மகாராஜாவுடைய பேலஸ்ல வாழ்றாங்க. அவங்க சீதை வந்தது, சீதை எப்படி வர்றாங்க, சீதைய எப்படி திருமணம் செய்து வைக்கிறாங்க, சீதையோடைய பணிப்பெண்ணா அவங்க எப்படி அயோத்திக்கு வராங்க சீதைக்கு திருமணம் ஆன உடனே. அதுக்கப்புறம் அங்க இருந்து சீதை வனவாசத்துக்கு வராங்க இல்லையா, 14 இயர்ஸ் வனவாசத்துக்கு வரும்போது அது மீனாட்சிக்கு என்னென்னலாம் நடக்குது, அவங்க எப்படி மிஸ் பண்றாங்க சீதைய அப்படிங்கறத அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்க திரும்ப மறுபடியும் சீதையே இறந்ததுக்கு அப்புறம் அனசூயா அப்படிங்கிற பொண்ணு அயோத்தியில பிறக்குறாங்க. அயோத்தியில பிறக்கும் போது அவங்களுக்கு சின்ன ஞாபகம் வருது. ராமர் இது மாதிரி அவங்க ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது, அனசூயாங்கிற பொண்ணு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்க, போய் ஸ்கூல்ல சேர்த்துங்க, அதான் சீதைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதா அவங்களுக்கு நினைவுல வருது. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி சீதை இங்கதான் இருக்காங்க, சீதைய பத்தி ரொம்ப ஆர்வமும் இதுவும், ஏன்னா பாஸ்ட் லைஃப் அவங்க மீனாட்சியா இருக்கும்போது அவங்களுடைய அட்டாச்மெண்ட் அதெல்லாம் வருது. சோ அப்ப அந்த மீனாட்சி அந்த அனசூயாங்கிற பொண்ணுக்கு கல்யாணம்னாலே பயமா இருக்குது. ஏன்னா அது மீனாட்சிங்கிற பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் செய்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டதுனால அவங்களுக்கு அந்த பிட்டர் ஃபீலிங், அந்த தடை இருக்குது. சோ அப்ப அவங்க கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி சோமா அப்படின்னு சொல்லிட்டு சீதையோடைய மிதிலால இருந்து வந்தவங்க, சீதையோடைய சேவகியா இருந்தவங்க, அசிஸ்டண்டா இருந்தவங்க இங்கதான் இருக்கிறாங்க, பக்கத்துல அயோத்தியால இருந்து பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. அவங்க ஹீலர் கூட, அவங்க ஹீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. சோ அதனால அனசூயா அவங்களோட அம்மா 2 பேருமே இங்க சோமா கிட்ட பேசுறாங்க. அப்ப சீதைய பத்தி இன்னும் டீப்பா அனசூயா தெரிஞ்சுக்கிறாங்க.
இதுவரைக்கும் என்ன நடந்தது? சீதையும் ஆம் ராமருக்கும் சீதைக்கும் திருமணமாயி அயோத்தியா வராங்க. அப்ப வந்து கைகேயி வந்து ப 14 வருஷம் நீங்க வனவாசத்துக்கு போணும். அப்பதான் பரதனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து வனவாசத்துக்கு வராங்க. என்ன பர்ப்பஸா வந்து வராங்கன்னா, சீதை, ராமர், லக்ஷ்மணர் 3 பேருமே வராங்க. ராமரும், லக்ஷ்மணரும் அந்த இடத்துல எல்லாம் இந்த காட்டு பகுதியில எல்லாம் வந்து நெறைய அசுரர்கள்லாம் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள எல்லாம் கிளியர் பண்றது, ரெனோவேட் பண்றதுன்னு இருக்காங்க. சீதை வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களே அந்த வனப்பகுதியில இருக்கிற மக்களே அவங்களே செல்ஃப் சஸ்டெய்னிங் அவங்களே தற்சார்பு அடைஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ம் ஒரு ஆ விவசாயத்த பத்தின ஒரு நாலேட்ஜ் குடுக்கறதாகட்டும், இப்ப ஏதா போர்லயோ, காயத்திலயோ ஏதா உடம்பு சரியில்லைன்னா, அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கு என்ன ஹெர்ப்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இவங்களுடைய ஞானத்தையும் வந்து வந்து அவங்க வழியில வனவாசத்துல வழியில சொல்லிக்கிட்டு வராங்க. இதுவரைக்கும் தண்டகாரண்யத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து கீழ வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கோதாவரி நதிக்கரையில வராங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து அனசூயா, அத்ரி ரிஷிய பாத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஞானத்த வாங்கிக்கிட்டு, அவங்களுடைய பிளெஸிங்ஸ வாங்கிக்கிட்டு, இப்ப கீழ வந்து இந்த இந்த ராட்சசர்களுடைய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் சித்திரகூடமா? அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா, அதுதான் அவங்களுடைய மெயின் ஹப். அங்க வந்து தான் எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா போய் தாக்குவாங்க அப்படின்னு சொல்ற மெயின் ஹாட் ஸ்பாட்க்கு வந்திருக்காங்க. அப்ப வந்து இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணிக்கிட்டு, ஓகே எல்லாரையும் சரி பண்ணணும், மக்கள புரொடெக்ட் பண்ணணும், நேச்சர சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 3 பேருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சீதை வந்து சந்திரலேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிய மீட் பண்றாங்க காட்டுல. அவங்க சொல்றாங்க, இந்த மாரி ஒரு பொண்ணு வருவாங்க. அப்சரஸ் மாரி இருப்பா. ஆனா அவ வந்து ஒரு மாயக்காரி. அவ வந்து அப்படியே ஹோப்ஃபுல்லான மென்ன, நல்ல ஸ்டூடண்ட்ஸு இவங்கள எல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் நிர்கதியா விட்டுடுவா. ஒண்ணு அவங்களுக்கு எதோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாரி தான் என் கணவர நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீதை நோட்டீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல நீ டீப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ் பண்ணிட்டு வராங்க. யோசிச்சுட்டே வரும்போது இப்ப சூர்பனகை வந்து என்டர் ஆகுறா. ஏன்னா அவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷனுக்கு பொருந்தது. என்ன திடீர்னு இந்த வாசனை வருது. ரொம்ப ஆ அளவுக்கு தகுந்தமா சுகந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா சூர்பனகை வந்து, நான் வந்து பெரிய ரிஷியோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ம் வரா. அப்ப வந்து அம் ம் அவளுடைய ட்ரிக்ல இருந்து அதாவது ஒரு ஃபுட் கொண்டு வரா. இது வந்து ஒரு குட் ஜெஸ்டர் மாதிரி கொண்டு வரா. அத வந்து இவங்க 2 பேரையும் லக்ஷ்மணரையும், ராமரையும் சாப்பிட விடாம சீதை வந்து ஸ்மார்ட்டா தடுத்துடுறாங்க. அப்ப வந்து அதுக்கு மேல கோபப்பட்டு, இந்த மாதிரி அவளுடைய பிளான சக்சஸ் பண்ண விடலன்னு சொல்லிட்டு சீதைய வந்து அ அட்டாக் பண்ண போம்போது, லக்ஷ்மணர் வந்து சூர்பனகையோட மூக்க வந்து அறுத்துட்டு, காதையும் மூக்கையும் அறுத்துடுறாங்க இல்லையா? அ அப்புறம் ஓட விட்டுடுறாங்க. இப்ப வந்து திரும்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது. அ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். சோ இப்ப வந்து சூர்பனகை போயிட்டு இந்த மாதிரி போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்றா. அவங்க அண்ணா கிட்ட வந்து, இந்த மாரி நான் போய் தப்பு பண்ணேன். அதனால அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத பதிலா மாத்தி இந்த மாரி சீதைங்கிறவ ரொம்ப அழகா இருப்பா. உனக்கு ஏத்தவ அவ தான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வந்து ராவணன பிரெயின் வாஷ் பண்ணிடுவா. சோ இப்ப வந்து ராவணன் வந்து இவங்கள பழியும் வாங்கணும், சீதையும் அடையணும் அப்படிங்கிற ஆசையில வந்து மாரீச்சன வந்து, "நீ வந்து ஒரு தங்கமான அங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். மாரீச்சன் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ராவணன் வந்து தாட்டகைய வதம் செய்யும்போதே மாரீச்சன வந்து ராமபாணத்துல அடிச்சு ரொம்ப தூரம் தள்ளி போட்டிருப்பாரு. அப்பவே மாரீச்சனுக்கு தெரியும், ராமர் வந்து எவ்ளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது அப்பவே தெரியும். அ ஆனா வந்து ராவணன் கையில சாகறதுக்கு பதிலா ராமர் கையில சாகலாம். அதுவே பெட்டர் அப்படிங்கிறதுனால ம ராவணனுடைய ட்ரிக்ஸுக்கு ஒத்துப்பான். அதனால மானா வரலாம் இப்போ. இப்ப வந்து சீதை வந்து இங்க வந்து லக்ஷ்மணருக்கு வந்து ரொம்ப டென்ஸ் ஆகுது. ஏன் இப்படி ராவணன் வந்து ரொம்ப அ அன்நேச்சுரலா ரொம்ப அகைன்ஸ்ட் தர்ம
தர்மத்துக்கு அகைன்ஸ்டா ரொம்ப பண்றான். நம்ம போய் போராடணும். நம்ம போய் அத தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராவர் ராமர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து தேவையான ரீசன் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இரு. கண்டிப்பா நம்ம வந்து அ நீதிய வந்து நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சீதையும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியும் ராவணன் வர்ற டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பறவைகள்லாம் வந்து யூசுவலா போற மாதிரி பிஹேவ் பண்ணல. அன்யூசுவலா இருக்குது. காத்து அன்யூசுவலா இருக்குது. இங்க புயலே 3வது புயலா இது வருது. இது வந்து நேச்சரே வந்து அம் வெதர் பேட்டர்னே வந்து குழம்பி போன மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்றாங்க. அ அதுக்கப்புறம் சீதைக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி ராவணன் வந்து சின்ன வயசு சீதை சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜனகர் கிட்ட வந்து எனக்கு சிவதனுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். அப்ப வந்து ஜனகர் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்ப வந்து சீதைக்கு வந்து ஏன் இந்த இன்சிடென்ட்ட அப்பா நம்மள வச்சுக்கிட்டே பண்ணாரு அப்படிங்கிறது வந்து தோணும். சோ ராவணன்றவன் அந்த அப்பத்துல இருந்து ரொம்ப வயலன்ட்டா இருந்தவன், இன்னும் பவர்ஃபுல் ஆறவன். சோ வந்து இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் ஜனகர் இப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஞானி, ராஜரிஷி. ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அதனால சீதைக்கு அப்படி தோணுது. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து தூங்க போறாங்க. தூங்க போம்போது, ம் எம் ஜனகர் வந்து பிளஸ் பண்றாரு. "நீ வந்து ராவணன ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா நாலெட்ஜும் உனக்கு இருக்குது. நீ உங்களுடைய பயணத்தோடைய டீப்பர் மீனிங்கும் வந்து நீ ராவணன ஃபேஸ் பண்ணி அவன டிஃபீட் பண்றதுல இருக்கு. நீ கண்டிப்பா ஜெயிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் பிளஸ் பண்ற மாதிரி இருக்குது சீதைக்கு கனவுல. அதுக்கப்புறம் வந்து ம் அ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. முணுமுணுக்கிற சத்தம் வந்து. என்ன அப்படின்னு பார்த்தா, கோதாவரி தேவி வந்து சீதைய வந்து, "அம்மா இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராமர எழுப்பக்கூடாதுன்னு சைலன்ட்டா வந்து சீதைய எழுப்புறாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ராவணன வந்து ஃபேஸ் பண்ணணும். ஆ அது வந்து நீங்க வந்து ஒப்புதல் குடுத்தா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒப்புதல் குடுக்குறேன். நான் வந்து நெறைய இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்லாம் வச்சிருக்கேன். இப்ப லோபாமுத்ரா, அகஸ்தியர் ஆசிரமத்துக்கெல்லாம் போய் லோபாமுத்ரா அம்மா கிட்ட இருந்தெல்லாம் நெறைய ம் ஞானத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புரொடெக்டிவ் ஷீல்டு மந்திரம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் லோபாமுத்ரா அம்மா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னோனே கோதாவரி தேவி வந்து சொல்றாங்க, "இல்லம்மா நீங்க வந்து ராவணனுடைய ஹார்ட்டுக்கே போயி அவன வந்து பியூரிஃபை பண்ணணும். ஏன்னா அவனுடைய கோபம், காமம், மோகம் எல்லா துர்குணங்களும் அவனுக்கு நெறைய இது பண்ணி அத அவன் மேனிஃபெஸ்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனுக்குள்ளார போய் நீங்க வந்து கிளீன் பண்ணீங்கன்னா தான் அது வந்து சரிப்பட்டு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சீதை வந்து சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ராமரும் வந்து நீ எங்க இருந்தாலும் நீ தான் என்னுடைய சீதை வந்து அ கைடிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. 2 பேருமே வந்து கோதாவரிக்கு கிட்டத்தட்ட அ அ கோதாவரி தேவிக்கு கன்சென்ட் குடுத்த மாதிரி தான். அதாவது சீதைய வந்து ராவணன் கிட்னாப் பண்றதுக்கு கன்சென்ட் குடுக்குறது. சோ இது வந்து நடந்து முடிஞ்ச உடனே சீதை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து யோசனையில அப்படியே இருப்பாங்க. அப்ப வந்து அங்க வந்து அந்த கோல்டன் டியர் மாதிரி மாரீச்சன் போறது. அது பார்த்த உடனே ராமர் இருந்துட்டு, "பாரு நம்ம அயோத்தியால இருந்த மாதிரி இங்க ஒரு மான் இருக்கு பார்க்குறியா?" அப்படின்னும்போது, "சீதைய நான் பார்க்கலையே" அப்படின்னு சொல்லும்போது, ராமர் வந்து, "நான் போய் அந்த மான எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அ அப்ப வந்து ரொம்ப நேரம் ஆகும். சத்தம் வராது. ம் அந்த மாரி ட்ரிக் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் லக்ஷ்மணரும் போய் பார்த்த உடனே, ஒரே கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்ப வந்து ராவணன் வந்து ஒரு துறவி மாதிரி வந்து, "எனக்கு சாப்பாடு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரான். சீதைக்கு தெரிஞ்சிடுது. அப்படியே கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம். ஆனா வந்து சீதைக்கு வந்து கோதாவரி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் ராவணனுடைய மெயின் பிளேஸ்க்கே போய் அங்கேயே இருந்து அவன் வீட்டுக்குள்ளாரயே போய் அவன சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க வந்து அதுவும் இல்லாம ஒருத்தன் வந்து சாப்பாடு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ற பொசிஷன் அந்த மாதிரியே சீதைக்கு தெரியாது இல்லையா? சோ அவங்க வந்து அ சாப்பாடு குடுக்கறதுக்கு குடில விட்டு வெளில வரும்போது, ராவணன் வந்து கைய புடிச்சு இழுத்து புஷ்பக விமானத்துல கடத்திட்டு போறான். கைய புடிச்சு இழுத்த உடனேவே வந்து
ராமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பேனிக் ஆகி சீதையை கட்டும்போது ராமரால ரீச் பண்ண முடியாது. எப்பயுமே மனசுல நினைச்சாலே ராமருக்கு ரீச் ஆகும். ஆனா ஒன்ஸ் ராவணன் வந்து சீதைய தொட்டோடனே சீதை வந்து ஃபுல்லா ராவணனுடைய ஃபீல்டுக்குள்ளார வந்துருவாங்க. அதாவது அவனுடைய சூழ்ச்சி, அவனோட இல்யூஷன், அவனுக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ட்ரிக்குக்குள்ளார வந்து சீதை வந்து மாட்டிப்பாங்க. சோ இதுக்கு இது இதுவரைக்கும் வந்து நடந்ததுதான் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எதுக்குமே யாருக்குமே தெரியாது. சீதை வந்து உள்ளார ராவணன் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது யார்கிட்டயுமே சொன்னதில்ல. ஈவன் ராமர் கிட்ட கூட சொன்னதில்ல. அவர் வந்து ஹனுமார் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க சீதை. ஆனா அயோத்தி மக்கள் இதையெல்லாம் வந்து இது தெரியவும் தெரியாது. அதனால அவங்க வந்து ராமருடைய சேனையில் போய் சீதைய வந்து காப்பாத்திட்டு வந்தாங்கன்னு மாத்திரம் தான் சொல்றாங்களே தவிர சீதையோடைய தியாகத்தையும் அவங்க எவ்வளோ துணிச்சலா பண்ணாங்க அப்படிங்கிறதையும் யாரும் பேசுறது இல்ல அப்படின்னு வந்து சோமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அனசூயாவும் அவங்க அம்மாவும் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. ரெஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி நீ திருமணத்துக்காக நீ தேடி உன்னை கியூர் பண்றதுக்காக வந்த மாதிரி தெரியல. உன்னுடைய சீதையோட பாசம்தான் சீதைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இங்க வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. திரும்ப அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா சீதை கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனசூயாவுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நீ மனசை திடப்படுத்திக்கோ, நீ இன்னைக்கு கேக்குற கதையில இன்னும் தூங்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சோமா கிட்ட திரும்ப போறாங்க. அந்த சோமா அவங்க திரும்ப கதைய தொடர்றாங்க. ராவணனுக்குள்ளார போன உடனே புஷ்பக விமானத்துல கடத்திட்டு போன உடனே சீதை வந்து ரொம்ப உம் ரொம்ப பேனிக் ஆயிட்டு ஏன் ரீச் பண்ணவே முடியலையே ராமான் கூப்பிட்டு எவ்வளவு கத்தனா கூட பிசிக்கலா கத்தனா கூட கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து மனசை தளர விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்ததோட பர்பஸ் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம கான்சியஸ்னஸ் லூஸ் பண்ணக்கூடாது, மயங்கிடக்கூடாது. நம்ம தெளிவா ஸ்டேபிளா இருக்கணும். அப்பதான் வந்து இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம அங்க நடுங்கிட்டோம்னாலே அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம தோத்த மாதிரி இல்லையா? எப்பயுமே நம்ம மனசோட பலத்தை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியும். அதனால வந்து அந்த போராட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகிள் வல்ச்சர் ஒரு வல்ச்சர் பேர்டு வந்து வருது. அவங்க வந்து தசரதரோட ஃப்ரெண்ட் இல்லையா? அது வந்து ராமா ராமான்னு சீதை கத்துனதை கேட்டு ராவணனை வந்து அந்த சீதையை காப்பாத்துறதுக்காக ராவணன் கிட்ட போராடி இறந்துடுது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து வாயு தேவன் வந்து அப்படியே சீதைக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து உன்னுடைய முதல் தோல்விதான். இன்னும் நிறைய இதை நீ இழக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இழந்துதான் நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப வந்து ராவணன் வந்து கோர்ட்டுக்கு சீதைய வந்து அவனுடைய பேலஸ்க்கு இழுத்துட்டு போயிடுறான். அப்போ வந்து இவ்வளவு நேரம் பேனிக்கா இருந்த சீதை வந்து காமாகி ஓகே நம்ம ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டேபிளா இருந்தா மாத்திரம்தான் ஏதோ ஒண்ணுமே சாதிக்க முடியும். அப்பதான் பெரிய பிரச்சனையும் நம்மளுக்கு லைட்டா தெரியும் இல்லைங்களா? இல்லைன்னா டென்ஷன் ஆனோம்னா சின்ன பிரச்சனை கூட பெருசாதான் தெரியும். அதுக்கப்புறம் சீதை வந்து நீ என்ன கண்ட்ரோல்ல வைக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்கதான் விருப்பப்பட்டு உள்ளார வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. சோ அவங்க வந்து கையில விலங்கெல்லாம் மாற்றத்துக்கு விடாம அவங்களே வந்து அப்படியே அமைதியா எத்தனை பேர் இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாம அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அசோக மரம் தெரியுது. ஓகே அந்த அசோக மரம் வந்து தன்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது. அங்க போய் உக்காந்துக்கிட்டு அமைதியா அப்படியே தியானத்துல உட்காடுறாங்க. எப்படி நம்ம வந்து ராமனுடைய லிங்க்ல இருந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே மெடிடேஷன் நிறைய யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து அரக்கிங்கள்லாம் வந்து காட்ஸ் மாதிரி சீதையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வராங்க. அப்ப அதுல ஒருத்திங்க வந்து சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறாங்க. அந்த தண்ணிய கொஞ்சமா குடிச்ச உடனேவே சீதைக்கு வந்து நிறைய எண்ணங்கள் தோணுது. ஏன் ராமருக்கு நம்ம பேசினது கேட்கல? ஒருவேளை ராமர் இறந்துட்டாரோ? இறந்தா கூட நம்மளோட கனெக்ஷன்ல தானே இருக்கணும். பிசிக்கல்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது இல்லையா? இவங்க வந்து
ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்பிரிச்சுவல் யோகிஸ் இல்லையா எல்லாருமே. இன்ஃபாக்ட் காட்ஸ் இல்லையா? இருந்தாலும் ஏன் இப்படியெல்லாம் இருக்குது? அ அப்படின்னு சொல்லிட்டு ராமா ராமான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. கனெக்ட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன எல்லாமே வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி, பார்வதி தேவின்னு கத்துறாங்க. அப்பவும் அவங்களால ஒண்ணுமே இது இது பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது இதெல்லாம் வந்து ம் அவங்க ராவணனுடைய அந்த அந்த தண்ணீல கூட எல்லாம் கலப்படம் நடந்திருக்குது. அதனால நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே நம்ம தியானத்துல தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்குள்ளார போறாங்க. தியானத்துக்குள்ளார போனா நெறைய அப்படியே இல்யூஷன் வருது. ராவணனோட இல்யூஷன். எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து அம் அ என்னென்ன இல்யூஷன் வருதுன்னா, சீதை வந்து அப்படியே ஒரு இடத்துல நடக்குறாங்க. பார்த்தா எல்லா பெண்களோட பிணங்களா இருக்குது. சரி அம் பூமி மாதா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பூமி மண்ண வந்து எடுத்தா அந்த மண்ணுல உயிரே இல்லாத மாரி இருக்கு. ராவணன் வந்து எல்லாத்தையும் அவனுடைய அம் ம் அவனுடைய பலத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்து ராவணன் வந்து பாரு இதெல்லாம் தான் என்னுடைய மெடல்ஸு நான் வின் பண்ணதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் அந்த இல்யூஷன் நிக்கல. அப்படியே எல்லாமே ரியலிஸ்டிக்காவே இருக்குது சீதைக்கு பார்க்கறதுக்கு. அங்க தூரத்துல பார்த்தா அயோத்தியெல்லாம் வந்து ராமர் கூட யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. பக்கத்துல. எல்லாரும் வந்து, "ஓ! இதுதான் நம்ம சீதை வந்து இறந்துட்டாங்க. இதுதான் நம்ம புது மகாராணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சீதை இங்க இருந்து கத்துறாங்க. ஏன்னா அவ்ளோ ரியலா இருக்கு. சீதை வந்து இது நான் உயிரோட தான் இருக்கேன். ராமா ராமான்னு கத்துறாங்க. ராமருக்கு கேட்கல. ஏன்னா இல்யூஷன்ல இருக்காங்க. சீதைக்கு அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சுத்தி ராவணனே சிரிக்கிற மாரி இருக்கு. எங்க போனாலும் ராவணனே சிரிக்கிற மாரி இருக்கு. திரும்ப ராமர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ராமர் வராரு. எவ்ளோ கிட்டக்க ஓடி போய் ராமர அணுக பார்த்தாலும், அந்த இமேஜ் வந்து தூரமா போய்க்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ம் ராமர் கையில வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்த உடனே, என்னது இதுன்னு சீதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ராமர் வந்து அந்த குழந்தைய கொல்றாரு. அ கொன்னதுக்கு அப்புறம் அந்த ராமரோட ஃபேஸ் வந்து அப்படியே ராவணனா மாறிடுது. என்னடா இது இப்படி யாராச்சும் செய்வாங்களா? அப்படின்னு கேட்டா, ஒரு வாய்ஸ் மாத்திரம் சீதைக்கு கேக்குது. இவன் தான் வந்து போன பிறவியில வந்து தன்னுடைய ஓன் மகனையே திரும்ப திரும்ப கொல்றதுக்கு பல தடவ முயற்சி பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. அதாவது ராவணன் வந்து இதுக்கு முற்பிறவியில ஹிரண்யகசிப்புவா இருந்தான். அவன் தான் வந்து பிரகலாதன வந்து கொல்றதுக்கு பல தடவ ட்ரை பண்ணியிருக்கான் இல்லையா? சோ அவனுடைய அந்த அந்த நாலெட்ஜ் வந்து சீதைக்கு வருது. ம். சோ வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு சீதைக்கு வந்து வாய்ஸ் கேக்குதுன்னா, நம்ம வந்து இவன வந்து டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். ராவணனுடைய கெட்ட இத வந்து நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். ஏன்னா, இவனுக்கு இவ்ளோ ஒரு மோசமான குணம் இருக்கு. இந்த குணம் வந்து மத்த ஆளுங்களுடைய மனசுக்குள்ளாரையும் பதியறதுக்கு அதாவது குழந்தைங்கள என்ன பண்ணலாம்? பெண்கள என்ன வேணா பண்ணலாம். ஒரு சாதாரண ஆளுங்கள என்ன வேணா பண்ணலாம். என்ன நேச்சர டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காமனான மைண்ட் செட் எல்லாருக்குள்ளாரையும் வந்துரும். அதுக்குள்ளார நம்ம வந்து இவன வந்து ஸ்டாப் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து அனசூயாக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துடுது. பயம் வந்து அ ராவணன் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆளா? எப்படி இவ்ளோ முடிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோமாவும் சோமா கிட்ட வந்து கேட்குறாங்க. அதாவது ராவணன் வந்து ம் அவனுடைய பிஹேவியர் வந்து கலெக்டிவான பிஹேவியர். யாரா வந்து ஒருத்தங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அவ்ளோ கெட்ட விஷயத்த புகுத்தி அவன் ஒரு தடவ தப்பு பண்ணிட்டான்னா, அவனுடைய கீழ இருக்கிறவங்களும் அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டிங்கிறது கிடையாது. அதனால அவங்க வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் அழிக்கணும். ஏன்னா பவர் இருந்தா போதும். நாலெட்ஜ் வந்து விஸ்டம் வந்து அவசியம் கிடையாது. பவர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அழிக்கலாம். ம் எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதனால சக்தியால தான் வந்து அவன வந்து இது பண்ண முடியும். சக்தின்னா என்ன? ம், ம்.
தேவியால தான் வந்து அவன வந்து அடக்க முடியும். அதனால தான் அவன் வந்து சீதை வந்து பூமிக்கு மகளா வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாலும், அது வந்து எ வெளியில வந்து அப்படி தெரியும். ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாரி. ஆனா உள்ளார வந்து அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இந்த பர்ப்பஸ்க்காக தான் வந்து சீதை வந்து இந்த உலகத்திலேயே வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ம் ஒரு பாயிண்ட்ல அவங்களால தாங்க முடியல. அது விட்டுறலாம், கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராங் இல்யூஷன்னால மனம் உடைஞ்சு போகுறம்போது, சீதைக்கு வந்து ராமர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, "எந்த ஃபோர்ஸாலயும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. நீ தான் எனக்கு வந்து கைடிங் ஸ்டார்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? "நீ தான் என் வழிகாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்னது வந்து அத மாத்திரம் திருப்பி திருப்பி நெனச்சுக்கிட்டு, அது மேலேயே வச்சுக்கிட்டு ராமா, ராமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீதை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்த வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அ எப்படி திரும்ப திரும்ப அவங்க வந்து அ யோசிச்சா கூட, திரும்ப கொஞ்ச நேரம் அப்படி பீஸா அ அ சீதா மாதா போனா கூட, அவங்களுக்கு வந்து திரும்ப எல்லா குழந்தைங்கள வந்து வெட்னது, அந்த மாதிரி ரொம்ப பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன்ஸா வந்து இமேஜஸா வந்து ராவணன் வந்து குடுத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப ம் ஒரு கனவு மாதிரி ஒரு மைண்ட கிரியேட் பண்ணி, ராவணன் வந்து இங்க பாரு எனக்கு எவ்ளோ பவர் இருக்குதுன்னா, நான் வந்து ஒரு விண்கல் பண்ணி நான் இந்த எர்த்த அழிச்சிருவேன். இந்த சூரியன அழிச்சிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்யூஷன் பண்றான். சீதை வந்து திரும்ப ராவணனோட போராடுறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து மாயாஜாலத்திலேயே ராவணன் பண்றான். இல்யூஷன்லயே சீதைய வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா ஒன்ஸ் மைண்ட உடைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணலாம் இல்லையா? அதனால. அதுக்கப்புறம் வந்து சீதை வந்து நீ எது பண்ணாலும் நான் திருப்பி வந்து எல்லாத்தையும் மாத்திருவேன். உன்னுடைய நெகட்டிவ் குவாலிட்டிய வந்து நான் மாத்திருவேன். ஆ ம் சூரியன நீ உடைச்சாலும் சூரியனுக்கு உயிர்ப்பிச்சுருவேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ம் ஒருத்தங்களால இவ்ளோ வயலன்ட்டா போக முடியுமா? எப்படி இவனுக்கு இந்த மாதிரி தோணித்து? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஆம் இந்த இந்த கெட்ட புத்திக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும்போது, ராவணனுடைய அம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ராவணனுக்கே வந்து அவனுடைய ப்ரீவியஸ் நினைவுகள் வந்து தோண ஆரம்பிக்குது. அவன் ஹிரண்யகசிப்புவா இருக்கும்போது அவன் குழந்தைய கொன்னது. ஏன்னா, நாராயணன கும்பிட்டதுக்காக குழந்தைய கொல்ல கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, ம் ராவணனுக்கு அவனுடைய ப்ரீவியஸ் பர்த்தோட கிளிம்ஸ் கிடைச்சிடுது. கிடைச்ச உடனே அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதாவது இப்ப வந்து சீதையோடைய ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டா மாறுது. இதுவரைக்கும் சீதைய வந்து இந்த மாதிரி ம் இமேஜினரி விஷன் பொய்யான கற்பனையில வச்சு சீதைய அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா? இப்ப வந்து சீதையே வந்து அவன் பவர் குடுத்து, "இல்லடா நீ நல்லவன் தான். நீ இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் கெட்டது பண்ணியிருக்க" அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆயி, ஓகே இப்ப வந்து சீதை வந்து அவங்களுடைய ஆட்டத்த ஆரம்பிக்க போறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆகுது. அப்பயும் ராவணன் வந்து அ நிறுத்தாம திரும்ப சீதை மேலயே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது மைண்ட் லெவல்ல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே மேம். கன்டின்யூ பண்ணட்டுங்களா? இல்ல இன்னும் டைம் இருக்குங்களா மேம்? இருக்குமா? உங்கள வந்து 9:50 வரைக்கும் எடுக்க சொன்னாங்க. உங்கள தான் எடுக்க சொன்னாங்க. எடுத்துருங்க. கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ ராவணன் வந்து இவ்ளோ அ அவன் வந்து சிவன் கிட்ட இருந்து, மகாதேவர் கிட்ட இருந்து அவ்ளோ அ பூன்ஸ் வாங்கி அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி இவ்ளோ தூரம் வந்ததுக்கு,
சோ இத அடக்கறதுக்காக தான் ஜனகர் வந்து நாராயணியே வேணும், உலகத்தை வந்து நேச்சரை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ராமரும் சீதையும் பிறந்ததுக்கான பர்பஸ் இதுதான். இது வந்து அதான் ஒன் ஆஃப் த பர்பஸ். அதுக்கு மேல திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஒன் ஆஃப் த பர்பஸ் இதுதான். இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சீதை வந்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, என்ன ராவணன் ஏன் இப்படி ஆறான் அப்படின்னதுக்கு அப்புறம் சீதைக்கு வந்து ரீகால் ஆகுது. அதாவது 2 பேருக்குமே ஏன் அப்படின்னா, அப்ப வந்து ஒரு பல யுகங்களுக்கு முன்னாடி வந்து வைகுண்டத்துல வந்து நாராயணனும் நாராயணியும் இருக்கும்போது 4 குமாரர்கள் வருவாங்க இல்லையா, சனக அந்த பிரம்மர்களுடைய 4 புத்திரர்கள் அவங்க வரும்போது காவலுக்கு இருக்கிறாங்க இல்லையா, ஜெயாவும் விஜயாவும் காவலுக்கு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் செலஸ்டியல் பீயிங்ஸ் தான். ஆனா அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க, நீங்க இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்ப வந்து அவங்களோட மிஸ்பிஹேவியருக்காக வந்து இந்த 4 முனிவர்களும் வந்து அந்த குழந்தை ஃபார்ம்ல இருக்கிற முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து நாராயணனே வந்து சாரி கேட்கும் போதும் அவங்க வந்து அத வந்து ஜெயாவும் விஜயும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன என்ன இருக்கு, ஒரு லைட்டா உதாசீனப்படுத்தினது தானே அப்படின்னும் போது, இல்ல அவங்க 2 பேரும் நாராயணியும் வந்து, அதாவது சீதையும் செலஸ்டியல் ஃபார்ம்ல இருக்க நாராயணனும் நாராயணியும் வந்து சொல்றாங்க, அவங்க வந்து கேக்குறதா இல்ல, நீ வந்து பிசிக்கல் வேர்ல்டுக்கு போய் நீ உன்னை சரி பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து ஃபுல் கிரியேஷனா அந்த இடத்துல தானே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு ஆனா, அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல லைட்டா தப்பானாலும் அதனுடைய இம்பாக்ட் பிசிக்கல் வேர்ல்டுல ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கேட்கல. அவங்க திருந்துற மாதிரி தெரியல ஜெயா. அப்ப வந்து அங்க வந்து ஒரு தேவலோக கன்னிகை போறாங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப வந்து நாராயணி இன்டரப்ட் பண்ணிட்டு, நீ உடனே வந்து நீ இப்பவே கிளம்பி ஆகணும், போய் நீ அங்க போய் இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து நீ உன் சோலை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து ஜெயாக்கு வந்து இன்னும் ரேஜ் அதிகமாயிடுது. என்ன இது நம்ம வந்து தப்ப சரி பண்ணிக்க சொன்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவம் தானே வரும். அந்த மாதிரி இவனுக்கு கோவம் வருது. அதனால ரொம்ப நேச்சர் அந்த செலஸ்டியல் வேர்ல்டுல அந்த மாதிரி பண்ணதுனால வேர்ல்டு வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜெயா வந்து திட்டுறான், அதாவது சண்டை போடுறான், இந்த மாதிரி நீங்க வந்து பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க எல்லாமே அப்படி சொன்னாலும் வந்து நாராயணியும் ரொம்ப சமாதானம் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா சொல்லியும், நீ வந்து தப்பு பண்ற, இங்க இப்படி இருக்க கூடாது, எவ்வளோ நல்ல இது சொல்லியும் அவங்க வந்து அவனால கேட்க முடியல. அதுக்கப்புறம் நாராயணி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நீ வந்து அவங்கள வந்து நீ வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போனதுனால வேர்ல்டு வந்து உலகங்களே அழிஞ்சிரும். அதனால நீ அங்க போய் உன்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நீ மாத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப இங்க லைட்டா இருக்கிறது பல ஆயிரம் மடங்கு உனக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து ஜெயா நீ வந்து ரொம்ப எல்லை மீறி தப்பு பண்ணிட்ட, நீ வந்து பூமிக்கு போய் உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொன்னதுலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹிரண்யகசிபு பிறவியா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ராவணன் கும்பகர்ணனா அப்படி வந்து இது பண்றாங்க. ஜெயாக்கு வந்து நீங்க வந்து என்ன வந்து கைவிட்டுட்டீங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்டோடையே அவன் வந்து இந்த பூமியில பறக்கிறதுனால இவ்ளோ வயலண்டா இவ்ளோ ஒரு ரூத்லெஸ்ஸா மாறுறாங்க. அதனாலதான் இத வந்து நாராயணி வந்து ராவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சீதா அம்மா வந்து ராவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதனாலதான் நீ வந்து நீ சரி பண்றதுக்காக உன்னை திருத்திக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா
குடுக்கப்பட்டது. ஆனா நீ வந்து திரும்ப நீ உன்னுடைய கோணல் புத்தியா நீ இத மாத்தியிருக்க. பாரு நீ உன்னோ இந்த கெட்ட புத்தியில நீ வந்து போன பிறவில உன் சொந்த பையனையே நீ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ம் அ புத்திமதி சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு செகண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தானே அவன். ஆனா அவனுக்கே என்னது நானே என்னுடைய குழந்தைங்கள கொல்ல இது பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவன் ஸ்டாப் ஆயி ஆ சைலன்ட்டா அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் நெறைய சோ அந்த பிரேக் ஆகுது இல்லையா? சோ அவன் அவன் டிஸ்டர்ப் ஆனதுனால சீதை மேல உள்ள இல்யூஷனோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறையுது. அதனால வந்து நெறைய ம் ரிஷிங்கள்லாம் அதாவது பெண் ரிஷிங்கள்லாம் அவங்களுக்கு சீதை கிட்ட வராங்க. அதுல வந்து அனுசியா ரிஷி வந்து என்னுடைய ம் தவத்தோட பலன்லாம் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி வராங்க. என்ன அதாவது சாரி அவங்களுடைய டீச்சர் வராங்க. இதுக்கு முன்னாடி சீதை சின்ன வயசுல கார்கி ரிஷி கிட்ட இருந்து அவங்க கத்துப்பாங்க இல்லையா? எல்லாமே அவங்க குடுத்த ஞானம். அதாவது சின்ன வயசுல இருந்து எல்லா ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு சீதைக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவை. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தேவை. அதனால எல்லாருமே குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீதைக்கு வந்து பார்வதி தேவி வந்து அப்பியர் ஆறாங்க. அப்பியர் ஆன உடனே ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதை கேட்ட உடனே ராமர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சேஃபா இருக்காங்க. உன்னால அவங்கள ஃபீல் பண்ண முடியலைனாலும் நான் வந்து உனக்கு வந்து ஐ மீன் குட் நியூஸ் சொல்றேன். ராம் அ மகாதேவர் வந்து தன்னுடைய ஃபார்ம் அதாவது ஹனுமார் ரூபத்துல வந்து அது மகாதேவருடைய எனர்ஜி ஃபார்ம் இல்லையா? வந்து உங்க 2 பேருக்கும் பாண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சீதை வந்து நீ வந்து இதே மாதிரி மெடிடேஷன்லயே தான் இருக்கணும். நீ வந்து உன்னுடைய கான்ஷியஸ்னஸ எந்த அ காலத்திலயும் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். தூங்கக்கூடாது. கண்டிப்பா இங்க இருக்க தண்ணி, சாப்பாடு இதையெல்லாம் வந்து தொடவே கூடாது. கண்டிப்பா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராவணன் வந்து கண்டிப்பா அவனோட இல்யூஷன் பவர இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து இப்ப வந்து நீ அவனுடைய ரொம்ப சென்சிட்டிவா அவன வந்து வீக்கா உணர்ற மாதிரி நீ செஞ்சுட்ட. அதனால இன்னும் ரொம்ப அக்ரெசிவா வருவான். அப்படின்னு சொல்றாங்க. ம். சோ இதுக்கப்புறம் வந்து சீதைக்கு வந்து ம் இன்னைக்கு இதோட நிறுத்திடலாம். ஏன்னா இதுக்கு மேல வந்து சீதைக்கு வந்து ஏன் சீதை வந்து இங்க வர்றதுக்கான ரீசன், ஏன் இந்த மாரி ஃபார்ம்ல வர்றதுக்கான ரீசன் அப்படின்னு அவங்களுடைய இதுக்கு முன்னாடி பிறவியில துணையா இருந்த ரிஷி ஏன்னா ஃபீமேல் ரிஷி. ம் அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னு தெரியல. பெண் ரிஷிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கன்டின்யூ பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு தொடர்ச்சியா வரும். அது ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. இதுவரைக்கும் புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லாவண்யா மாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க. கதை கேட்ட மாதிரி ஸ்லோவா ரொம்ப அழகா சொன்னீங்க. பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மத்தவங்களும் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க மாஸ்டர். நல்லா சொன்னீங்க லாவண்யாமா சூப்பரா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க, கதை சொன்னீங்க. நிஜமாலுமே வித்தியாசமா இப்படியும் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு. நார்மலா ராமாயணம் தெரியும். பட் ராமாயணத்துக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது வந்து சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீதாயனம் அப்படிங்கறது ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா சீதை பத்தியும் எப்படி அவங்க வந்தாங்கங்கிறதும் சொன்னது வந்து கேட்க அப்படியே நகராம கேட்கணும் போல ரொம்ப ரொம்ப ஃப்ளூயன்சி நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சுமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ஆமா. என்னங்க மேம்? ஆமாங்க மேம். ஓகே. இந்த மாதிரி ஆமா. ஏன்னா
சொல்றேங்க. ஓகே. ஓகே, ஓகே, ஓகேங்க. சோ இது ஆரம்பத்திலேயே தீனா மரியம் மேம் பத்தி வந்து ஒரு இதுல ஸ்லைட்ல சொன்னதுதான். இது கன்டினியூட்டி. இந்த ஸ்டோரி ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. சோ திரும்ப நான் தீனா மரியம் மேம் பத்தி சொல்றேன். அவங்க வந்து இங்கதான் யுஎஸ்ல நியூயார்க்ல இருந்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு வந்து வெஜிடேரியனா ஆகணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாரி பரமஹம்ச யோகானந்தரை வந்து அவங்க வந்து குருவா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மெடிடேஷன் ஃபீல்டுக்குள்ளார வந்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அடிக்கடி மெடிடேட் பண்ணும்போது நிறைய தடவை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வரும். அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் விஷன்ஸ் அப்படியெல்லாம் வரும். அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க சீதாயனம் புக்கை பத்தி, இது வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப் விஷன் சொல்றதா இல்ல என்ன வந்து சேனல் மாதிரி இதை சேனலிங் பண்ணனானே தெரியல. ஆனா இதெல்லாம் உண்மை, நான் வந்து கண்டிப்பா சென்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நிறைய முற்பிறவிகளுடைய விஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதையெல்லாம் தனி புக்கா எழுதியிருக்காங்க. இது வந்து எஸ்பெஷலி சீதைய பத்தின மாத்திரம் அவங்க வந்து மீனாட்சி அனசூயாங்கிற 2 பிறவிகள்ல சீதைய பத்தின தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜ். அதாவது இந்த காலகட்டத்துலதான் அவங்க வந்து இந்த அதாவது சீதைய பத்தின ரியல் நாலேஜ் வந்து வெளிவரணும் அப்படிங்கறதுக்காக அப்பவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ராமர் வந்து பிளஸ் பண்ணியிருப்பாரு அந்த குழந்தை சின்ன அனுஷிகா குழந்தையா 5 வயசு குழந்தையா இருக்கும்போது, நீ எந்த காலத்துல வந்தாலும் உனக்கு வந்து இந்த பிறவிகளோடைய நினைவுகள்லாம் வர்றதுக்கு அமைஞ்சிரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பீரியட்லயே அவங்களே இதெல்லாம் டிசைட் பண்ணது வந்து இதுக்கப்புறம் எல்லாமே ஆணாதிக்கமா அதிகமா மாறும். பெண்களை வந்து அவ்வளவா உயர்த்தி இது பண்ண மாட்டாங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பேசப்படாது. நிறைய சப்ரஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப எது பேஸ், இது ஏன் பெண் சக்திங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்னென்னலாம் நடந்ததுங்கிறது அப்பதான் உலகத்துக்கே வெளிச்சமா வரும் அப்படிங்கிறப்பதான் இப்பதான் வந்து சீதைய பத்தின இது அவங்க வந்து இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க. சீதைய பத்தி, ருக்மிணிய பத்தி, யாரு யசோதரா புத்தருடைய மனைவி, சாரி சித்தார்த்தருடைய மனைவி, அவங்கள பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபெமினன் சைடுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்லயே ஆகட்டும், ரியல் சைட்லயே ஆகட்டும், அதாவது நேச்சரை பேலன்ஸ் பண்றதுக்காகட்டும், ஃபெமினன் சைடுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ரொம்ப அழகழகா அவங்க புக்ஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. இதுல வந்து சீதை வந்து ராமாயணம்னாலே ராமரை பத்தி மட்டும்தான். ராமாயணம்னா ஜேர்னி ஆஃப் ராமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதை விட அதுல சீதையோட ரோல் என்ன, சீதை தான் அங்க மெயின். ஆனா வந்து எல்லாமே ஆணாதிக்கத்தினால ராமரை பத்தி மாத்திரம் சொல்றது. இன்ஃபேக்ட் அயோத்தியால அந்த காலத்திலேயே ராமர் இருந்த காலத்திலேயே ஓகே ராமர் போய் சீதை பாவம் ஒரு கையால் ஆகாத பொண்ணு போய் சிக்கிக்கிட்டாங்க, போய் காப்பாத்தி கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனா சீதை எப்பேற்பட்டவங்க, அப்படி போய் ஒருத்தங்க ஒரு பார்த்தாலே தெரியும். ஆனாலும் போய் எப்படி போய் அங்க போய் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஒரு அவ்வளோ உலகத்தை காப்பாத்துறதுக்கு பல செஞ்சுரியா உலகத்தை மில்லேனியமா உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வந்து தேனா மரியம் மேம் மூலமா வந்து கொண்டு வரப்பட்டதுதான் சீதாயனம் புக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. எஸ் மாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு லாவண்யா மாஸ்டர். சோ ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நாங்களும் இப்ப ராமாயணம் பாத்துட்டு இருக்கோம் டிவில. சோ நீங்க சுருக்கமா வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சீதைக்கு தான். அதுதான் நமக்கு சீதா ராமாயணத்துல வந்து எல்லாரும் சொல்றாங்க சீதை இல்லாம ராமர் இல்லைன்னு ஒரு லைன்ல முடிச்சிடுறாங்களே தவிர ஏன் சீதை இல்லாம ராமர் இல்லை அப்படிங்கறதுக்கான புக்கு இதை பார்க்கலாம். அதே போல வந்து சந்தேகப்பட்டுதான் ராமர் வந்து சீதையை வெளியே அனுப்புனாங்கன்னு இல்ல, கிடையாது. உண்மையிலேயே வந்து சீதையை வந்து சந்தேகப்படல, மக்களுக்காக தான் வந்து திரும்பிய சீதை வந்து காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது, வனதேவதையா வாழ்றாங்கிறது இப்ப கதை அழகா கொண்டு வராங்க. நம்ம நல்லா புரியுற மாதிரி வந்து அழகா இருக்கு. சோ இது வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சோ ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
குட் ஈவினிங் மேம். ஹலோ மேம், சொல்லுங்க மேம். அப்படியே நாங்களும் சீதா கூடயே ஜேர்ன் பண்ண மாதிரி இருந்ததுங்க மேம் எங்களுக்கு. நாங்களும் இலங்கைக்கு போயிட்டு வந்த மாதிரி அங்க உட்காந்து அவங்க பேசுறத நாங்களும் கேட்டுக்கிட்ட மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர் எங்களுக்கு. சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ மேம். இந்த தேங்க்யூ புக் மேம். படிச்சா இன்னும் ரியலிஸ்டிக்கா ரொம்ப இந்த 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 ஃபேஸஸ் எல்லாம் நிஜமாவே தூக்கம் வராது. அந்த அளவுக்கு சீதை சஃபர் ஆன மாதிரி அப்படியே எழுதியிருப்பாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். தேங்க்யூ. ஓகே. ஹலோ லாவண்யா மேம். ஹாய் மேம். தேங்க்யூ. ஸோ கூப்பிட்ட உடனே வந்து லாவண்யா மேடம் எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. சுவாத்தியா செஷன் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. ஸோ இன்னைக்கு கூட அன்எக்ஸ்பெக்டடா கூப்பிட்டாங்க முரளி சார், அவங்க வந்துட்டாங்க. தேங்க்யூ. நான் இப்பதான் தேங்க்யூ ஜாயின் மேம். பண்ணிட்டேன், நான் கேட்கல. அப்புறமா ரெக்கார்ட் கேட்டுட்டு நான் கமெண்ட் சொல்றேன். தேங்க்யூ ஷியோர் மேம். தேங்க்யூ. காலையில 4 மணிக்கு தான் பார்த்தேன். அதனால கொஞ்சம் ஓகே கதையில லென்த்தி பார்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேம். ஓகே ஓகே. ஆயிடுச்சு டைம். ஓகே தேங்க்யூ. 10 மினிட்ஸ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஓகே மேம். தேங்க்யூம்மா. ஓகே. எஸ் மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யாரும் வரலைன்னா நான் சீதை வந்து ஏன் சீதையா இங்க வந்து பிறந்தாங்க, அங்க இருந்துகிட்டே ராவணனை வந்து வைகுண்டத்துல இருந்துட்டே ராவணனை வந்து சரி பண்ணலாம்ல, ஏன் மெயினா வந்து பிறந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஸ்டோரி இனிமேதான் வரும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யாரும் வரல. அது முடிச்சாலும் இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம் எப்படியும். முன்னெல்லாம் ஒவ்வொரு பேஜா பொறுமையா சொன்னேன். இப்ப வந்து முடிச்சிடணும்ல, ஒரு இன்னைக்கு ஒரு ஆமாங்க. ஆமா. அது வேணா உண்மைதான். இல்ல என் பண்ணிக்கலாம்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இல்லாம நீங்க செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.